சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி எனக்கு ஒரு 1,00,000 இன்கம் வருது அப்படின்னு சொல்லுவேங்க. லைக் இன் எவ்ரி சோர்ஸ் ஆஃப் இது இன்கம் வருதுன்னா, இப்போ அந்த மந்த்லி வர இன்கம்ம பேஸ் பண்ணி நாங்க வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணுமா? இல்ல என்னோட ஆனுவல் இன்கம் இவ்ளோ வந்திருக்கு. இந்த இயர் ஃபுல்லா நான் இவ்ளோ வந்து சம்பாரிச்சிருக்கேன். அத பொறுத்து நான் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஓகே. மேம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இன்கம் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் லைக் அந்த பர்ட்டிகுலர் மந்த்த பேஸ் பண்ணி அது இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெர்சன் இருக்காரு. அவர் 6 மந்த் ஏர்ன் பண்ணியிருக்காரு. 6 மந்த் ஏர்ன் பண்ணல அப்படின்றபோது, அந்த 6 மந்த்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரோ, அதுக்கு தான் அவர் வந்து ஐடி ஃபைல் பண்ண போறார். மீதி இருக்கிற 6 மந்த்துக்கு அவர் ஏர்னே பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ ஈவன் அவர் லே ஆஃப் ஆயிருக்கலாம், இல்ல அன்எம்ப்ளாய்டா இருந்திருக்கலாம். மேபி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் அவங்களால கன்டின்யூ பண்ண அந்த 6 மந்த்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு மட்டும் தான் இது பண்ண முடியும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த எந்தெந்த மந்த்துன்றது கிடையாது. அந்த ஓவர் த ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா? அந்த ஃபினான்ஷியல் இயர்ல எந்த மந்த்ல வேணாலும் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் 3 to 4 மந்த்ஸ்ல ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நடுவுல அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்காது. பட் லாஸ்ட் அந்த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை கன்சாலிடேட் பண்ணி தான் ஒருத்தவங்களோட இன்கம்மை வந்து நம்ம இது பண்ணுவோம்.